அன்பானவர்களே, இந்த உலகத்தில் பல கிறிஸ்தவர்களின் மனதில் அமைதியாக இருக்கும் ஒரு கேள்வி இருக்கிறது. அது என்னவென்றால், நாம் கிறிஸ்தவர்கள் சினிமா பார்க்கலாமா? சினிமா பாடல்கள் கேட்கலாமா? இது பாவமா? தேவன் இதை பற்றி என்ன நினைக்கிறார்? பலருக்கும் இந்த கேள்வி இருக்கிறது. ஆனால் சிலர் கேட்க தயங்குகிறார்கள். ஏனென்றால் யாராவது தவறாக நினைப்பார்கள் என்று பயப்படுகிறார்கள். ஆனால் உண்மையில் இது மிகவும் முக்கியமான கேள்வி. ஏனென்றால் இன்று மனிதர்களின் வாழ்க்கையை மிகவும் அதிகமாக பாதிக்கும் ஒன்று இருந்தால் அது திரை உலகம். மொபைல் திரை, டிவி திரை, சினிமா திரை, இந்த திரைகள்தான் இன்று மனிதர்களின் மனதை நிரப்பிக் கொண்டிருக்கின்றன. ஒரு மனிதன் தினமும் என்ன பார்க்கிறான், என்ன கேட்கிறான், அது அவனுடைய சிந்தனையையும் மனதையும் வாழ்க்கையையும் மெதுவாக உருவாக்குகிறது. சில நேரங்களில் நாமே அதை கவனிக்காமல் இருக்கலாம், ஆனால் அது நடக்கிறது. நாம் பார்க்கும் காட்சிகள் நம்முடைய நினைவில் பதிகின்றன. நாம் கேட்கும் பாடல்கள் நம்முடைய உள்ளத்தில் ஒலிக்கின்றன. சில வருடங்களுக்கு முன்பு பார்த்த ஒரு படம் கூட இப்போது நமக்கு நினைவுக்கு வரலாம். ஏன் தெரியுமா? ஏனென்றால் மனிதன் கண்களால் பார்க்கும் விஷயம் மிகவும் ஆழமாக மனதில் பதியும். அதனால்தான் பல கிறிஸ்தவர்கள் குழப்பத்தில் இருக்கிறார்கள். சிலர் சொல்வார்கள், சினிமா பார்க்கவே கூடாது, அது பாவம். சிலர் சொல்வார்கள், அதில் என்ன தவறு, அது ஒரு பொழுதுபோக்குதான், உலகத்தில் எல்லாரும் பார்க்கிறார்கள். ஆனால் உண்மை என்ன? இந்த இரண்டு கருத்துக்களிலும் சில உண்மைகள் இருக்கலாம். ஆனால் ஒரு கிறிஸ்தவராக நாம் கேட்க வேண்டிய முக்கியமான கேள்வி மனிதர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதல்ல, தேவன் என்ன சொல்கிறார் என்பதே முக்கியம். வேதாகமத்தில் சினிமா என்று நேரடியாக எழுதப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அந்த காலத்தில் சினிமா என்ற ஒன்று இல்லை. ஆனால் வேதாகமம் மனிதனுடைய மனம் எப்படி வேலை செய்கிறது என்பதை மிகவும் தெளிவாக சொல்லுகிறது. மனிதன் என்ன பார்க்கிறான், என்ன கேட்கிறான், அது அவனுடைய இதயத்தை பாதிக்கும் என்று வேதாகமம் பல இடங்களில் சொல்லுகிறது. கண்கள் என்பது ஆன்மாவின் கதவு என்று பல போதகர்கள் சொல்வார்கள். நாம் பார்க்கும் விஷயம் நம் மனதுக்குள் நுழைந்து நம் சிந்தனையை மாற்றும். ஒரு விஷயத்தை நாம் ஒருமுறை பார்த்தால் அது சிறிய தாக்கத்தை தரும். ஆனால் அதை மீண்டும் மீண்டும் பார்த்தால் அது நம் மனதில் சாதாரணமாக ஆகிவிடும். முதலில் ஒரு விஷயம் தவறு போல தோன்றலாம். ஆனால் அதை திரையில் பலமுறை பார்த்தால் அது இயல்பாக தோன்ற ஆரம்பிக்கும். இதுதான் திரை உலகத்தின் பெரிய சக்தி. அது மனிதனை உடனே மாற்றாது, ஆனால் மெதுவாக மாற்றும். விதை போல முதலில் விதை மண்ணில் விழும், உடனே மரமாகாது. ஆனால் காலம் செல்ல செல்ல அது வளர்ந்து பெரிய மரமாக மாறும். அதே போல ஒரு காட்சி, ஒரு கதை, ஒரு பாடல், அது மனதில் விதையாக விழும். பிறகு அது சிந்தனையாக மாறும். அந்த சிந்தனை ஒரு நாளில் செயலாக மாறும். அந்த செயல் வாழ்க்கையாக மாறும். அதனால தான் நாம் பார்க்கும் விஷயங்கள் மிக ரொம்ப முக்கியம். சில சினிமாக்கள் நல்ல விஷயங்களை சொல்லலாம், குடும்பத்தின் மதிப்பை சொல்லலாம், நல்லதை செய்ய வேண்டும் என்று சொல்லலாம். அப்படி நல்ல செய்திகளை தரும் படங்களும் இருக்கலாம். ஆனால் எல்லா படங்களும் அப்படி இல்லை. சில படங்கள் பாவத்தை அழகாக காட்டுகின்றன, கெட்ட பழக்கங்களை சாதாரணமாக காட்டுகின்றன, தவறான வாழ்க்கையை மகிமைப்படுத்துகின்றன. ஒரு மனிதன் அவற்றை தொடர்ந்து பார்த்தால் என்ன ஆகும்? முதல் அது ஒரு கதை போல இருக்கும். பிறகு அது வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளத்தக்க விஷயம் போல தோன்ற ஆரம்பிக்கும். இதுதான் பலரின் வாழ்க்கையில் நடந்திருக்கிறது. அதனால் ஒரு கிறிஸ்தவராக நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். தேவன் நமக்கு சுதந்திரம் கொடுத்திருக்கிறார். அவர் நம்மை கட்டாயப்படுத்த மாட்டார். ஆனால் அதே நேரத்தில் நமக்கு ஞானத்தையும் கொடுத்திருக்கிறார். அந்த ஞானத்தை வைத்து நாம் சரியானதை தேர்ந்தெடுக்க வேண்டும். நாம் ஒரு விஷயத்தை பார்க்கும் முன் நம்மிடம் ஒரு கேள்வி கேட்கலாம். இது என்னை தேவனுக்கு அருகில் கொண்டு செல்கிறதா அல்லது தேவனிடமிருந்து தூரமாக்குகிறதா? இந்த ஒரு கேள்வி நமக்கு பல பதில்களை தரும். சில நேரங்களில் நாம் பார்க்கும் விஷயங்கள் நம்மை ஊக்கப்படுத்தலாம். ஆனால் சில நேரங்களில் அது நம்முடைய மனதை கெடுக்க ஆரம்பிக்கலாம். ஒரு கிறிஸ்தவரின் வாழ்க்கை தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். நாம் என்ன செய்கிறோம், என்ன பேசுகிறோம், என்ன பார்க்கிறோம், இவையெல்லாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பாதிக்கும். நாம் பார்க்கும் விஷயம் நம்முடைய மனசில் ஒரு உலகத்தை உருவாக்கும். அதனாலதான் சிலர் ஒரு பாடலை கேட்டவுடனே பழைய நினைவுகளை நினைக்கிறார்கள். சிலர் ஒரு காட்சியை பார்த்தவுடன் பழைய உணர்ச்சிகளை நினைக்கிறார்கள். திரையுலகம் உணர்ச்சிகளை மிகவும் வலுவாக பயன்படுத்துகிறது. அது மனிதனை சிரிக்க வைக்கும், அழ வைக்கும், கோபப்பட வைக்கும், காதல் உணர்ச்சியை உருவாக்கும். இதனால் மனிதன் அந்த கதையுடன் உணர்ச்சியாக இணைந்து விடுகிறான். அதனால்தான் சில நேரங்களில் மக்கள் ஒரு கதாபாத்திரத்தை மிகவும் விரும்பி விடுகிறார்கள். அது ஒரு கற்பனை கதாபாத்திரம் இருந்தாலும் கூட. ஏன் தெரியுமா? என்றால் மனிதன் மனம் கதைகளால் மிகவும் பாதிக்கப்படும். இதை உலகம் நன்றாக அறிந்திருக்கிறது. அதனால்தான் பெரிய படங்கள், பெரிய பாடல்கள் உருவாக்கப்படுகின்றன, மனிதர்களின் மனதில் இடம் பிடிக்க. ஆனால் ஒரு கிறிஸ்தவராக நாம் நினைக்க வேண்டியது, என் மனம் யாருக்காக இருக்கிறது? இந்த மனம் தேவனுக்காக இருக்க வேண்டியது. இந்த மனம் நல்லதை நினைக்க வேண்டியது.
நாம் பார்க்கும் விஷயங்கள் நம்மை நல்ல வழியில் நடத்த வேண்டும். நாம் கேட்கும் பாடல்கள் நம்மை நல்ல சிந்தனைக்குள் கொண்டு செல்ல வேண்டும். எல்லா பாடல்களும் தவறு என்று சொல்ல முடியாது. ஆனால் எல்லா பாடல்களும் நல்லது என்றும் சொல்ல முடியாது. சில பாடல்கள் வாழ்க்கையின் துன்பங்களைப் பற்றி பேசலாம். சில பாடல்கள் காதலை பற்றி பேசலாம். சில பாடல்கள் மகிழ்ச்சியை பற்றி பேசலாம். ஆனால் சில பாடல்கள் தவறான வாழ்க்கையை ஊக்குவிக்கும். கெட்ட பழக்கங்களை மகிமைப்படுத்தும். மனிதனை தவறான பாதையில் இழுக்கும். அதனால்தான் ஒரு கிறிஸ்தவர் கவனமாக இருக்க வேண்டும். தேவன் நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்க விரும்புகிறார். அந்த வாழ்க்கையை கெடுக்கக்கூடிய விஷயங்களை நாம் அடையாளம் காண வேண்டும். சில நேரங்களில் நாம் பார்க்கும் விஷயங்கள் உடனடியாக பாதிக்காமல் இருக்கலாம். ஆனால் அது மெதுவாக நம் மனதில் இடம் பிடிக்கும். அதனால்தான் ஞானம் மிகவும் முக்கியம். நாம் எதை பார்க்க வேண்டும், எதை பார்க்கக்கூடாது என்பதை தீர்மானிக்க ஞானம் தேவை. ஒரு கிறிஸ்தவரின் வாழ்க்கை உலகத்திலிருந்து முழுவதும் தனியாக இருக்க வேண்டியது அல்ல. ஆனால் உலகத்தில் இருக்கும் போது கூட நாம் விவேகத்துடன் வாழ வேண்டும். ஒரு விஷயம் எல்லாரும் செய்கிறார்கள் என்பதால் அது சரி என்ற அர்த்தமில்லை. உலகம் பல விஷயங்களை சாதாரணமாக பார்க்கலாம். ஆனால் தேவன் அதை எப்படி பார்க்கிறார் என்பதுதான் முக்கியம். ஒரு நாள் நாம் தேவனுக்கு முன்பாக நின்று கணக்கு சொல்ல வேண்டும். அந்த நாளில் நாம் செய்த செயல்கள் மட்டுமல்ல, நாம் எப்படி வாழ்ந்தோம் என்பதும் முக்கியம். நம்முடைய மனம் எதனால் நிரம்பி இருந்தது? நம்முடைய கண்கள் எதை பார்த்தன? நம்முடைய காதுகள் எதை கேட்டன? இந்த கேள்விகள் எல்லாம் முக்கியம். அதனால் சினிமா பார்க்கலாமா என்ற கேள்விக்கு ஒரு எளிய பதில் இல்லை. அது முழுமையாக தவறு என்று சொல்ல முடியாது. அது முழுமையாக சரி என்றும் சொல்ல முடியாது. ஆனால் ஒரு கிறிஸ்தவராக நாம் ஒரு முக்கியமான அளவுகோலை பயன்படுத்த வேண்டும். அது என்னவென்றால், இது என் வாழ்க்கையை தேவனுக்கு அருகில் கொண்டு செல்கிறதா? நாம் பார்க்கும் விஷயம் நம்மை நல்ல மனிதராக மாற்றுகிறதா? அது நம்முடைய மனதை தூய்மையாக வைத்திருக்க உதவுகிறதா? அது நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்துகிறதா? அப்படியானால் அது நமக்கு தீங்கு செய்யாது. ஆனால் அது நம்முடைய மனதை கெடுக்க ஆரம்பித்தால், நம்முடைய சிந்தனையை தவறான பாதையில் கொண்டு சென்றால், அதை விட்டு விலகுவது நல்லது. ஒரு கிறிஸ்தவரின் வாழ்க்கை வெளியிலிருந்து பார்க்கும் பொழுது சாதாரணமாக இருக்கலாம். ஆனால் உள்ளத்தில் அது தேவனுடன் இணைந்த வாழ்க்கை. அந்த இணைப்பை கெடுக்கக்கூடிய விஷயங்களை நாம் கவனமாக தவிர்க்க வேண்டும். சில நேரங்களில் நாமே நம்மை ஏமாற்றிக் கொள்ளலாம். இதில் என்ன இருக்கிறது என்று சொல்லி, ஆனால் மெதுவாக அது நம்மை பாதிக்க ஆரம்பிக்கலாம். அதனால்தான் பல ஞானிகள் ஒரு நல்ல ஆலோசனை கொடுக்கிறார்கள். நம்முடைய மனதையும் கண்களையும் பாதுகாக்க வேண்டும். என்றால் மனம்தான் வாழ்க்கையின் மையம். மனம் கெட்டால் வாழ்க்கை கெடும். மனம் நல்லதாக இருந்தால் வாழ்க்கை நல்லதாக இருக்கும். நாம் எதை பார்க்கிறோம், எதை கேட்கிறோம், எதை நினைக்கிறோம், இவையெல்லாம் நம்முடைய எதிர்காலத்தை உருவாக்குகின்றன. ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ விரும்புகிற ஒருவர் தனது மனதை நல்ல விஷயங்களால் நிரப்ப வேண்டும். நல்ல சிந்தனை, நல்ல வார்த்தைகள், நல்ல காட்சிகள், இவை மனிதனை உயர்த்தும். அன்பானவர்களே, இந்த உலகத்தில் பல விஷயங்கள் நம்மை ஈர்க்கும். ஆனால் எல்லா விஷயங்களும் நமக்கு நல்லது அல்ல. அதனால நாம் விவேகத்துடன் தேர்வு செய்ய வேண்டும். தேவன் நமக்கு அந்த ஞானத்தை தர விரும்புகிறார். அந்த ஞானத்தை பயன்படுத்தி நாம் நல்ல வாழ்க்கையை வாழ முடியும். நாம் எதை பார்க்க வேண்டும், எதை பார்க்கக்கூடாது என்பதை தீர்மானிக்கும் போது தேவனை நினைக்க வேண்டும். இதில் தேவன் மகிழ்ச்சியாக இருப்பாரா என்று நம்மிடம் கேட்க வேண்டும். அந்த ஒரு கேள்வி நமக்கு சரியான வழியை காட்டும்.